சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில்நுட்பம். நேயர்களே, நம்ம தொண்டு நெறியில் இன்றைக்கி நம்ம ஐக்கியமாக இருக்கணும். இன்றைக்கி இது கிடைக்கல அப்படின்னா நாளைக்கு அது கிடைக்குங்கிற நம்பிக்கையும் நம்ம விடக்கூடாது. கிடைக்கலைனாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்கிறதையும் நம்ம நம்பணும். ரெண்டையுமே ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வேணும் கண்டிப்பாக. அதில் நம்ம எது செஞ்சாலும் கண்ணனுக்கே கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு, சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம், சர்வமும் அப்படிங்கிறப்ப எல்லாமே அந்த சர்வம்னு சொன்னாலே எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிறப்போ. அப்படி இருக்கிறப்ப இந்த கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்கிறதுக்கு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது கதை இல்லை, நிஜம். குருவாயூரப்பன் கோவிலில் நடந்த உண்மையான இது. என்ன அப்படின்னா, ஒரு அர்ச்சகர் தனக்கு அசிஸ்டண்டாக இன்னொரு சின்ன பையனை வச்சுருந்தார். அவர் துளசிராமன் பேர். அப்போ அந்த பையன் அவ்வளோ அவ்வளோ கண்ணும் கருத்துமா அவ்வளோ தொண்டு செய்வான். குழந்த அந்த தம்பி. அப்போ நீ மாலை தொடுத்துட்டு வாப்பா, 15 மாலை நம்ம தொடுத்து ரெடியாக வச்சுட்டோம். தொடுத்துட்டியா? தொடுத்துட்டேன் மாமா அப்படிங்க. பார்த்தா மாலை சாத்துறதுக்கு உள்ள சன்னதிக்குள்ளே, கிருஷ்ணர் சன்னதிக்குள்ளே போனால் கிருஷ்ணர் மாலை போட்டிருக்காரு. ஏன்டா, நான் உன்னை தொடுத்து தானே வைக்கணும், சாப்பிட சொல்லலையே அப்படின்னு. நான் அதெல்லாம் செய்யலையே, 15 மாலை நீங்கள் கேட்டேன், இந்த தொடுத்து வச்சிட்டேனே அப்படின்னு. என்னடா அப்படின்ட்டு, சொல்கிறத மட்டும் செய், இனிமேல் சொல்லாததை செய்யாத, விடுக்குன்னு விழுகவும் அந்த தம்பிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ணணும் கிருஷ்ணருக்கு. அதனால் நீ உள்ளே போய் அந்த மூலஸ்தானத்தில் உள்ள அண்டாவில் தண்ணீர் ஊற்றி ஜலத்தை ஆட்டும். அவ்வளவும் ஜலமாக ரொப்பிட்டான் அண்டா நிறைய. குழந்த அந்த தம்பி ரொப்பவும் அந்த ஏன் உன்னை நான் ஜலம் தானே விட சொன்னேன், கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு. மேலே பார், கிருஷ்ணன் மேலாம் ஜலமாக இருக்கு. இல்லை, நான் அதெல்லாம் செய்யவே இல்லை, நான் எதுவுமே பண்ணலை, நீ இங்கே அண்டாவில் ரொப்ப சொன்னேன்னு நான் ரொப்பினேன் அப்படின்னு. என்னடா இது, இவன் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு கோவப்பட்டுறார். அதுக்கப்புறம் நீ மடப்புள்ளிக்கு சக்கரை பொங்கல், புளியோதரை, சுண்டல்லாம் போய் போட்டுட்டு வா அப்படின்னு. போட்டுட்டியா? நீ எதுவும் சேட்டை பண்ணிடுவா, அங்கே போய் நைவேத்தியம் பண்ணிடுவேன்னு சொல்லிவிட்டு பூட்டிடுற, எல்லாத்தையும் வச்சு பூட்டிடுற நைவேத்தியத்தெல்லாம். இந்த துளசிராமனையும் வச்சு பூட்டிடுற, நீ ஏதாவது சேட்டை பண்ணிடுவ அப்படின்னு பார்த்து அந்த உள்ளே அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு நைவேத்தியத்தை எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ட்டு அந்த அம்பிகை சொல்கிறார். எடுத்துகிட்டு வரான். உள்ளே 2 பேரும் உள்ளே நுழையிறா. கிருஷ்ணர் நைவேத்தியத்தை சாப்பிட்றாப்புல திருவடியிலேருந்து இப்படி அழகாக பார்க்குற வாயில் ஒட்டின்னு இருக்கு. புளியோதரை, சக்கரை பொங்கல், சுண்டெல்லாம் ஒட்டின்னு இருக்கு. என்னடா, திருவடியிலேருந்து இப்படி குனிஞ்சு இப்படி சேவிக்கிறார். நன்னந்து பார்க்குறப்ப வாயில் ஒட்டின்னு இருக்கும். நான் உன்னை நைவேத்தியம் பண்ணாதேன்னு சொன்னேன்ல, நீ எப்படி பண்ணலாம் நான் வரத்துக்குள்ளே? நீ அர்ச்சகரா, நான் அர்ச்சகரா அப்படின்ட்டு திட்டேன். நான் செய்யவே இல்லை அந்த தப்பு அப்படிங்கிற. அதுக்கப்புறம் இனிமேல் நீ இங்கேயும் வேலை பார்க்க வேண்டாம், நீ மடப்புள்ளிலையும் வேண்டாம், இதுலேயும் வர வேண்டாம், மூலஸ்தானத்துலேயும். அதனால் நீ வெளியில் செருப்பு விடுறா பாரு, அந்த இதெல்லாம் நீ பாதுகாத்துட்டு நீ இரு அப்படின்னு திட்டேன். கண் கலங்கி எடுத்து, நான் செய்யவே இல்லை அந்த தப்பெல்லாம், எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படி. அதுக்கப்புறம் வெளியில் செருப்பு விடுறப்போ ஒன்றா தொடச்சி வச்சுன்னு இருக்கான். இந்த அர்ச்சகர் உள்ளே போய் கிருஷ்ணர் சன்னதியில் சூரியதீபங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்க வைக்கிற, அப்புறப்படுத்துகிறப்ப கிருஷ்ணன் திருவடியில் குனிஞ்சு பார்க்குறப்ப செருப்பு இருந்திருக்கு. இங்கே எப்படி வந்தது செருப்பு? இங்கே எப்படி வந்தது? இவன் தான் வச்சுட்டானா திருப்பி மூலஸ்தானத்துக்குள்ளே வராத அப்படின்னு கர்ப்ப கிரகத்துக்குள்ளே செருப்பை வச்சுட்டானா அப்படின்னு சொல்லி திட்டுறப்ப இப்படி கூப்பிட போகிறப்ப ஒரு கலகலன்னு ஒரு சிரிப்பு, ஒரு எதிரொலி. நீ துளசிராமன் திட்டாத, நீ செஞ்ச தப்புக்கு துளசிராமன் எல்லாரையும் வெடுக்குன்னு விழுகிறியே, வேத படித்த கோவப்படலாமா? பொறுமையாக பேச மாட்டேங்கிறியே
அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து இது வந்து நானே வந்து எனக்கு வேணும்னு நான் எடுத்து வச்சுருந்தது, இதெல்லாம் என்னோடய லீலைகள். எல்லாமே புளியோதரை சக்கரை பொங்கல் சுண்டல் ஊட்டியிருந்தது என்னால் தான். ஜலத்தை அபிஷேகம் இது பண்ணது நான் தான். மாலையை இதுவும் என்ன நான் தான் போட்டுட்டேன். எல்லாமே எப்படி வந்தது? வந்து துளசிராமன் வந்து சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்கிறப்ப அது எல்லாமே எனக்கு வந்துடுது. அப்படிங்கிறப்ப அம்பி வந்து வைக்கலை. அவன் வந்து அவ்வளோ ஆன்மீகத்தில் தொண்டில் ஏக சொல்லவே முடியாது அவ்வளோ பக்தி அப்படின்ட்டு. அந்த அம்பிக்கு மேலே தொண்டு பக்தி யாருக்கு இருக்குது அப்படின்ட்டு என் மேலே அவ்வளோ பக்தி. எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம், எல்லாமே சர்வம், எல்லான்ட்டான். அப்படிங்கிறப்ப நான் ஒன்று எல்லாமே இது வந்து என்னோடய லீலைகள் தான். நீ ஆனால் அவனை அம்பியை திட்டிகிட்டு இருக்க துளசிராமன் அப்படின்ட்டு சொல்லி இந்த அர்ச்சகரை திட்டவும் கிருஷ்ணன் சொல்லி முடிக்கவும் இந்த அர்ச்சகருக்கு படபடன்னு வெறுத்து நேராக போய் துளசிராமன் காலில் போய் விழுந்து தெரியாமல் பேசிட்டேன். சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம் நீ சொல்கிறதுக்கான தான் எல்லாம் இந்த லீலைகள் அப்படிங்கிறப்போ ஒன்றும் தெரியாத இது போல் அம்பி உட்காந்து. அம்பிக்கு தெரியும், இருந்தாலும் அர்ச்சகர் குரு அப்படிங்கிறப்ப அது கொடுக்க வேண்டிய மரியாதையை இந்த அம்பி கொடுத்தான். ஆனால் இந்த அம்பிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அர்ச்சகர் கொடுக்கல. ஆனால் கிருஷ்ணர் கொடுத்தார். கிருஷ்ணர் சொல்லி புகட்டினர், பாடமும் புகட்டினர். அப்படிங்கிறப்ப எவ்வளோ ஒரு இது பாருங்கள். எல்லாமே அணுவளவும் என்னென்னவோ எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம். கண்டிப்பாக கிருஷ்ணனை நம்பினோர் கைவிடப்படும். நமஸ்காரம்.